இப்போ மேம் நமக்காக வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி காமிக்க போறாங்க. பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம விஸ்க் பண்ணிடலாம். என்ன மேம் சொன்னீங்க? விஸ்கா? விஸ்க் விஸ்க் ஓகே மேம். விஸ்க் விஸ்க் இல்ல. ஓகே ஓகே விஸ்க். இப்போ வந்து லேசா சூடா இருக்கு. சூடாச்சு எப்படி மேம் தெரிஞ்சுது? தொட்டே பாருங்க. இல்ல அந்த எண்ணெய் இப்படி மேல வரணும். இல்ல அவ்வளவுலாம் வந்து அப்படியே அவ்வளவுதாங்க. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வெடிச்சிரும். நம்ம அலாவுதீன் விளக்கு மாதிரி இருக்கு. ஓ என்ன பட் ஓகே. ஐயோ சாமி வேற பைக்ல போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் தூக்கி போடுவாங்க பாருங்க. ஆமா ஆமா. வாசம் அடிக்கும். அப்போ நம்ம உடனே போய் வாங்கி சாப்பிடணும் தோணும். என்ன சில டைம் கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி இல்லாம குஜிலி மஸ்த். the recent குஜிலி viral மஸ்த், word குஜிலி மஸ்த் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது பாத்துர்க்கேன். இது அப்படியே உங்க தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல ரீச் ஆனா அதுக்கு நீங்களே டப்பிங் பண்ணுங்க. ఎస్ సో నూనె వేడైంది. ఇప్పుడు నెక్స్ట్ నేను దీంట్లో ఫస్ట్ బాగా సన్నగా తరిగిన వెల్లుల్లి అది వేస్తున్నాను. இப்போ இங்கிலீஷ் ఇంగ్లీషా? సో నెక్స్ట్ ఐ యామ్ గోయింగ్ టు యాడ్ ఫైన్లీ చాప్ జింజర్. காமிக்கிறீங்க மேம். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இப்போ இதுல வந்து வெங்காயம். சோ வெங்காயத்தாள் தெரியும்ல இதுதான். சோ ஓ, இதுல இதான் வந்து வெங்காயத்தாள். இதுதான் வெங்காயத்தாள். நான் கடையில வந்து பாக்கும்போது ஒரு அழகுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ இது வந்து 250 ml வரைக்கும் பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். ஏன் மேம் வேற ரைஸ் போட்டா நல்லா வராதா மேம்? இல்லை இது ஃப்ரைட் ரைஸ், இது லாங் கிரெயின் ரைஸ். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்ல நீங்கள் குட்டி ரைஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ரைஸ் தான் பார்த்துருக்கீங்களா? அதனால தான் இப்போ இதுதான் மிக்சிங். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்போ கிண்டி ஏதாவது மேல எல்லாம் பறக்க விடுவீங்களா? இல்ல பறந்தா எல்லாம் கீழே விடும். அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. நான் ட்ரை பண்ணிருக்கேன். போட்டு அடிச்சு விடுது. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு? நான் கிண்டறேன். சரி கிண்டுங்க. எப்படி கீழே விழாம கிண்டுங்க. ஏதோ படகுல போடுற மாதிரி பண்றீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Let's go holidays. Travel beyond boundaries. இப்போ மேம் நமக்காக வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி காமிக்க போறாங்க. பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ முட்டை ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இங்கே நான் ஒரு 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. 1/2 டீஸ்பூன் நீங்க பாட்டுக்கு எடுத்து கொட்டிட்டீங்க. நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி மெஷர் வச்சிட்டேன். பண்ணிட்டீங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஓகே. ஸோ உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம விஸ்க் பண்ணிடலாம். என்ன மேம் சொன்னீங்க? விஸ்கா? விஸ்க் விஸ்க் ஓகே மேம். விஸ்க் விஸ்கி இல்லை. ஓகே ஓகே விஸ்க். ஸோ விஸ்க் பண்ணிடலாம். அதாவது பீட் பண்ணுறது, இந்த விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுறது. இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இதை அடிச்சிடணும். இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போதே பொறுமை இல்லையே. இதெல்லாம் எப்படி நீங்க பொறுமையா உட்கார்ந்து கட் ஒன்றுமே இல்லை, பண்ணீங்க? சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இஞ்சி பூண்டு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதா. ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம ஜென்ரலாக ஃப்ரைட் ரைஸ்னால் நம்ம அங்கே வெளியில தான் சாப்பிடணும் இல்லை, இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு செஞ்சிடலாம். சூப்பர் டேஸ்டியாக. ஸோ ஓகே, ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பொடி மாஸ் செய்யணும், அதாவது எக் ஸ்கிராம்பிள் செய்யணும். அதை ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். ஸோ முட்டை ஸ்கிராம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன். எப்படி மேம் நீங்க இவ்வளவு கரெக்ட்டா? எவ்வளோ வருஷம் நான் சமைச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஐபால் பண்ணி அது 1 டீஸ்பூன் இவ்வளோ இருக்கும். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ஸோ ரொம்ப வருஷமாக சமைக்கும் போது நம்ம அப்படியே எங்கள் அம்மாலாம் அப்படியே கையில் எடுத்து போட்டுருவாங்கல்ல, ஒரு அளவுக்கு அப்படியே உப்பு போடுறது கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து அவங்களாம் ஸ்பூனெல்லாம் எடுத்து போடவே மாட்டாங்க, எல்லாம் கையில் தான் எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில வருஷங்கள் நம்ம சமைச்சு முடிச்சோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் நம்மளுக்கு தானே. கைப்பக்கம் வந்துட்டால கைப்பக்கம். இப்படி போட்டாலே அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ பேன் நல்லா சூடாகணும். இப்போ போடும்போது மூஞ்சில ஏதோ அடிச்சா? இல்லை அடிக்காது. டோன்ட் வரி. ஓகே, இப்போ வந்து லேசாக சூடாயிருக்கு. நான் அந்த முட்டை கலவையை அதில் ஊற்றிடுறேன். சூடாச்சு எப்படி மேம் தெரிஞ்சுங்க? தொட்டே பார்க்கல. சரி மேம், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேம். எனக்கு சமையல் பத்தி தெரியவே தெரியாது. சோ அதனால என்னோட இப்போ நான் போய் சமைக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு 20 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுல, ஹைல வச்சிருக்கேன், அதனால சூடாயிடுச்சு. ஓகே. அதுதான்.
இல்ல அந்த எண்ணெய் இப்படி மேல வரணும். இல்ல அவளெல்லாம் வந்து அப்படியே அவ்வளவுதாங்க. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வெடிச்சிரும். ரொம்ப ஹீட் பண்ணா வெடிச்சிரும். அதனால லேசா சூடு ஒரு 20 செகண்ட்ஸ் வச்ச பிறகு நம்ம ஊத்திக்கலாம். ஏன்னா இதை பார்த்து நான் போய் நான் ட்ரை பண்ணுவேன். நீங்க ட்ரை பண்ண போறீங்க கண்டிப்பா. கண்டிப்பா மேம். கண்டிப்பா. சரி ட்ரை பண்ணுங்க. இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ் மேம். ஒண்ணொண்ணா நான் பார்த்துட்டு வரேன். ஸோ முட்டை போட்டு இப்படி லைட்டா நல்லா கிண்டி விட்டோம்னா இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் வந்துடும் நம்மளுக்கு, பொடி மாஸ் மாதிரி. ஓகே. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ முட்டைலாம் ரெகுலராக சாப்பிட்றவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வீக்கெண்டெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைப்போம் வீட்டில் ஏதாவது. அந்த மாதிரி இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களாம் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள் ஸ்கிராம்பிள் நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். மேம் இது வரைக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா இருக்கு. இது நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது அங்க இருக்கத பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு இன்கிரிடியன்ட்ஸ் போடும்போது நீங்க சமைப்பீங்களா வீட்ல? இல்ல பேச்சுலர் மேம். அது பேச்சுலர்ஸ்க்கு நிறைய ரெசிபி செஞ்சிருக்கேனே, அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்றேன். அதாவது குக்கிங்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா? டெஸ்ட் பண்றேன். பாக்க எனக்கு இன்ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஓனா பாக்கும்போது. இதெல்லாம் அலாவுதீன் விளக்கு மாதிரி இருக்கு. ஓ என்ன பட் ஓகே. ஐயோ சாமி வேற. சரி இப்போ வந்து நல்ல ஒரு ஒயிட் கடாய் எடுத்துட்டு என்ன நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்றோம். ஃப்ரைட் ரைஸ் பண்றதுனால நம்மளுக்கு மிக்சிங்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். ஸோ நல்ல ஒரு பெரிய கடாய் எடுத்துட்டு இப்போ இதுல வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். 1 2 ஓகே ஓகே. ஸோ யூஸ்வலாக வெளியிலலாம் போய் சாப்பிடும்போது என்ன மாதிரி ஃபுட் ஜென்ரலாக சாப்பிடுவீங்க? பைக்ல போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படி தூக்கி போடுவாங்க பாருங்க. ஆமா ஆமா. அப்படியே வாசம் அடிக்கும். அப்போ நம்ம உடனே போய் அதை வாங்கி சாப்பிடணும் தோணும். என்ன சில டைம் கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம ரீசெண்ட் வைரல் வேர்ட் குஜிலி மஸ்த் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சா அதெல்லாம் வராது. ஓகே. ஹாப்பியாக சாப்பிடலாம். ஓகே சரி எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நல்ல பொடியாக நறுக்குன பூண்டு ஃபர்ஸ்ட் சேர்க்குறேன். இது அப்படியே உங்க தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ ரீச்னா அதுக்கு நீங்களே டப்பிங் பண்ணுங்க. எஸ். ఇప్పుడు నెక్స్ట్ ఇదేనా? సో నూనె వేడైంది. ఇప్పుడు నెక్స్ట్ నేను దీంట్లో ఫస్ట్ బాగా సన్నగా తరిగిన వెల్లుల్లి అది వేస్తున్నాను. పుంజుచ్చా? ఏదో పుంజుచ్చు. இப்போ ఇంగ్లీషా? సో నెక్స్ట్ ఐ యామ్ గోయింగ్ టు యాడ్ ఫైనలీ చాప్డ్ జింజర్. காமிக்கிறீங்க மேம். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இன்னும் நீங்க மலையாளம் அதெல்லாம் ட்ரை பண்ணல? மலையாளம் இல்ல தெரியாது, ரொம்ப கம்மியா தான். அது புரியும், கொஞ்சம் லேசா புரியும், பட் ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். ஹிந்தி ஓரளவுக்கு பேசுவேன். அது கொஞ்சம் மறந்துச்சு, ரொம்ப மறந்துச்சு ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது தான். திருப்பி படிங்க. எங்க ஏதோ இந்த வேலை ஃபுல் டைம் வேலை இருக்குல்ல மத்தல ஏற்கனவே மூணுதுக்கே இங்க பயங்கரமா தள்ளுது. ஹிந்தி பேசுவேன், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவேன். ஓகே நாட் பேட். சரி இது கொஞ்சம் லேசா வதக்கிட்டு அடுத்தது நம்ம மற்ற இன்கிரிடியன்ஸை ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ரொம்பலாம் ப்ரௌன் ஆக தேவையில்ல, லேசாக வதக்கினா போதும். இப்போ அடுத்து 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சிற்பி மாதிரி சின்ன சின்ன அழகா எப்படி இங்கே ஹெல்ப் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க எனக்கு நல்ல பொடியாக நறுக்கி தருவாங்க. ஸோ இதை வந்து நல்லா வதக்கிடணும். ஸோ ஜென்ரலாக இப்போ பேச்சுலர்ஸ்க்கு நான் குயிக்காக செய்யணும்னா என்ன செய்வீங்க? வீட்டில் ஏதாவது பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது, ஐயோ ஏதாவது செய்யணுமே என்ன செய்வீங்க? சரி ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டுட்டு வெறும் ரைஸ் வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது. இப்போ பேச்சுலர்ல என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம், அடுத்து யாரும் அந்த பாத்திரத்தை கழுவுறது அப்படிங்கிறது அங்க பெரிய பிரச்சனை. இதனாலேயே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதை செஞ்சு சமைச்சு சாப்பிடுற இன்ட்ரெஸ்ட் போயிடும். இருக்கலே ரொம்ப கஷ்டம் இந்த பால் பாத்திரம் கழுவுறது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் இருக்கு, ஊற வச்சிருவோம். அது ஒரு நைட் எல்லாம் ஊற வச்சு தான் அடுத்த நாள் வாஷ் பண்ண முடியும். ஆனா அப்படியே இதாயிடும். இதனாலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது சமைக்கிறதுக்கு. சரி இப்போ அடுத்தது வந்து பொடியா நறுக்குன குடமிளகா. இது ஒரு குடமிளகா மீடியம் சைஸ், அதை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து வெங்காயத்தாள், வெங்காயம். ஸோ வெங்காயத்தாள் தெரியும்ல, இதுதான். ஸோ இதுல வந்து இதுதான் வெங்காயத்தாள். இதுல வந்து இந்த வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம போட போறோம். அடுத்துதான் இந்த தாளை நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஓகே. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சொல்லுவாங்க. நான் கடையில வந்து பாக்கும்போது ஒரு அழகுக்காக வச்சிருக்காங்க நினைச்சேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த இண்டோ சைனீஸ் ரெசிபிஸ் எல்லாத்துக்கும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ அடுத்து நம்ம வெங்காயத்தாள் வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதக்க தேவையில்ல, ப்ரௌன் எல்லாம் ஆக தேவையில்ல. கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் கிரன்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்கும். சரியா? அடுத்தது நம்ம இப்போ இதில் சால்ட் பெப்பர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து இதில் வந்து சோயா சாஸ் அதுவும் சேர்க்கணும். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். இது எதுக்கு கலருக்கா? சோயா சாஸ் வந்து யூசுவலா இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த சொன்ன மஞ்சூரியன் இந்த மாதிரி இந்தோ சைனீஸ் ரெசிபீஸ்ல இது போட்டா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து சில்லி பேஸ்ட், ஷெஸ்வான் சாஸ், சில்லி பேஸ்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த கலரும் கொஞ்சம் நல்ல காரம் வரும். அது சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இது நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரி, இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க இப்பவே கலர் நல்லா வந்திருக்கு பாருங்க. ஆமா. இல்ல வாசனை வருதா? ஆமா, நல்லா வருது. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதா? நிஜமா அந்த மாதிரி தான் வருது, சும்மா சொல்லாதீங்க. மேம் உண்மையா தான் சொல்றேன், நீங்க கேட்டவங்க கரெக்ட்டா சொல்றேன். அதுதான் கரெக்ட். அதுதான் அந்த ஃப்ளேவர்ஸ். இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் போட்டா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இந்த டேஸ்ட் எல்லாமே வரும். ஸோ அடுத்தது நம்ம ஹீரோ ஆஃப் தி டிஷ் எக்ஸ், முட்டை போட்டுடலாம், ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ். சரி, ரெடி 1 2 3. ஓகே. இப்போ இதெல்லாம் சின்ன சின்னதா ஆகுற வரைக்கும் இல்ல ரொம்பலாம் சின்னதாக்க வேண்டாம், ஜஸ்ட் எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணா போதும். ஸோ நான் வந்து எந்த டிஷ் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாட்டி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த டிஷ்ஷு ஷூட்டுக்கு செய்வேன். ஸோ இதுவும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். நான் எவ்வளோ சமைச்சிருந்தாலும் நான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த டிஷ்ஷை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து ஷூட் பண்ணுவேன். இப்போ ஒரு ஏதாவது ஒரு ரெசிபி நீங்க ரெடி பண்ணிட்டு அது நீங்க சூப்பரா செய்யக்கூடிய ஆள் தான், பட் வந்து வீடியோல வந்து டேஸ்ட் பண்றீங்க, டக்குன்னு பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இல்ல, பட் நீங்க ஆர்டிஸ்டா இன்னைக்கு அதை நடிச்சு வாவ் செம்மையா இருக்கே அப்படி சொல்லி ஐயோ அப்படி நீங்க அது டேஸ்ட் வந்து என்ன ஆயிடும், நாங்க ஷூட் எல்லாம் சில டைம் வந்து சில சாப்பாடெல்லாம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு மோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஹாட்டா நல்ல சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா இவங்க எல்லாம் ஃபைனல் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு அது ஜில்லுன்னு ஆயிடும். இருந்தாலும் அது சூடா சாப்பிட்டு அந்த ரியாக்ஷன் கொடுக்கணும். so nice because it's supposed to be hot. இப்போ ரோல் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைன்னா ஒரு ரைஸ் சாப்பிட்றோம்னா அது திருப்பி நான் ஹீட் பண்ண மாட்டேன், நான் அப்படியே சாப்பிட்ருவேன். டேஸ்ட் will be very nice. ஆனா அது ஆறிடும். நான் அப்போ சொல்லுவேன், ஐயோ இது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும், பட் டேஸ்ட் இருக்கும். சால்ட் ஏதாவது கம்மியாச்சுன்னா யூஸ்வலா இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல சால்ட் தேவைப்படுது, ஏதாவது தேவைப்படுனா அதில் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் அதை எடுப்பேன். ஸோ நான் சொல்லுவேன் தேவைப்பட்டா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, எல்லாமே சொல்லிடுவேன் நான். பட் ஷூட் ஃபைனலில் டேஸ்ட் பண்ணும்போது சிலதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஹாட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ அதை ஆற வச்சு என்னை வச்சு எல்லாம் முடிச்சுட்டு கடைசி டேஸ்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு அப்போ நீங்கள் அப்போ தான் வந்து வா சரி இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருக்குமே, நான் இனிமேல் சூடு பண்ணி தான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், நான் ஜில்லுன்னு சாப்பிட போகிறது இல்லைன்னு சொல்லுவேன் நான். பரவாயில்ல மேடம் சாப்பிடுங்க அப்படியே சாப்பிட்டு சொல்லுங்க சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று தான். பட் அதர்வைஸ் மோஸ்ட்லி இட் ஆல் பி குட். எது நான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் நான் வந்து செய்யும் போதே நான் டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே ப்ராப்பராக இருந்த பிறகு தான் நாங்கள் டிஸ்பிளேக்கே போவோம், இல்லை கரெக்ஷன் ஏதாவது பண்ணுவோம், எது பண்ணாலும். இப்போ நீங்கள் செய்கிற ஃபுட்டெல்லாம் வந்து இப்போ நிறைய ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டெய்லி இப்போ செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்லாம் எடுத்து எங்கே போகும்? மை டீம். மை டீமுக்கு தான் எல்லாரும் செஞ்ச உடனே அவர் வந்து இது எடுத்து வைங்க, சரி இது வைங்க மேம், இன்னைக்கு அவர் லேட் ஆகிடும், சம்டைம்ஸ் லேட் ஆகிடும் ஷூட், 9 o'clock ஆகிடும், 10 o'clock ஆகிடும். அது வந்து எடுத்து வைங்க நாங்கள் நாளைக்கு சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க சிலதெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ அது நாளைக்கு வச்சு அவங்க வந்த உடனே எடுத்து கொடுத்துருவேன், சூடு பண்ணி எதுவுமே வேஸ்ட் போகாது. நான் சமைச்சது ஃபர்ஸ்ட் அவங்க டீமுக்கு தான் போகும். ட்ரையல் பண்ணுறதுனா நான் கொஞ்சம் நாங்கள் டேஸ்ட் பண்ணி ட்ரையலும் அவங்களுக்கு தான் போகும், சமைக்கிறதும் அவங்களுக்கு தான் போகும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குலாம் தனியாக செஞ்சிருவேன். ஒரு 2 வாட்டி ட்ரையல் பார்த்து ஷூட் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நான் வீட்டில் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ யூஸ்வலாக செய்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் டீமுக்கு தான் போகும். இப்போ நீங்க வீட்ல சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது என்னது? எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க, அது உங்களுக்கு பர்சனலா பிடிக்காதுன்னா என்னது? இல்ல வீட்ல சமைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான், நாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தான். அதனால பிடிக்காததெல்லாம் நான் செய்ய சொல்லவே மாட்டேன். எனக்கு பிடிச்சதுதான் செய்ய சொல்லுவேன். அப்படியா? எல்லாருக்கும் பிடிக்கணும்ல, அப்புறம் சிலது எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதே செய்ய சொல்லுவேன். நான் வந்து எல்லாமே சாப்பிடுவேன். எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு இல்லை, பாவக்காய் கூட சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்து நாங்கள் அப்படி தான் பழகிட்டோம். கீரை, ஐ மீன் எவ்ரி திங்.
ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஊர் சாப்பாடு தான் நான் ட்ரை பண்ணுவேன். அங்கே போய் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபுட்னு பார்த்தா நாட் வெரி சூஸி. ஸோ இது வந்து 250 ml வரைக்கும் பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். ஏன் மேம் வேற ரைஸ் போட்டால் நல்லா வராதா மேம்? இல்லை, இது ஃப்ரைட் ரைஸ், இது லாங் கிரெயின் ரைஸ். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்ல நீங்க குட்டி ரைஸ் பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி ரைஸ் தான் பார்த்திருக்கீங்களா? அதனால தான் இல்ல நான் ஒரு கேள்விகளை கேட்கணும், அதனால கேட்டேன். அதனால இதுதான் சேர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு டேஸ்ட் ஃபீல் வரும். ஓகேவா? ரெடி, போட்டுடலாமா? போடுங்க. இப்போ இதுதான் மிக்சிங். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ கிண்டி ஏதாவது மேல எல்லாம் பறக்க விடுவீங்களா? இல்ல பறந்தா எல்லாம் கீழே விடும். அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ட்ரை பண்ணிருக்கீங்களா? நீங்க போட்டு அடிச்சு விடுது. அவன் மூஞ்சில விழுந்துரும். நான் ஷூட் பண்ணா தூக்கி போட்டா எல்லாம் இல்ல அந்த மாதிரி ஏதாவது சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படி ஸ்டைலா வீடியோக்கு பண்ணிருக்கேன். இந்த ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது இப்படி தூக்கி விடுவேன். சம்டைம்ஸ் அது வெளியில வந்துரும். எதுக்கு மேம் சொல்லுங்க, எதுக்கு மேம் இதெல்லாம் ட்ரை பண்றீங்க? எதுக்கு உங்களுக்கு தான் வரல? ஒழுங்கா சாதாரணமாவே மிக்ஸ் பண்ண வேண்டியது, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கம்பாங்க. இல்ல எனக்கு ட்ரை பண்ணணும். நீங்க தனியா இருக்கும்போது ட்ரை பண்ணுங்க, கேமரால ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தை. இப்போ நான் 2 கரண்டி யூஸ் பண்றேன்னா இது மிக்சிங்க்கு நல்லா ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ நூடுல்ஸ் பண்ணாலும் அந்த மாதிரி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். ஷெஃப்ஸ் எல்லாம் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு? இல்ல சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்றீங்களா? அப்படி இருக்கு. நான் எப்பவுமே சாப்பிட்றது தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இவ்வளவு பக்கத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. நானும் ஒரு கிண்டு சரி கிண்டுங்க, பட் வெளியில வராம இருங்க, நான் கிண்டுறேன். சரி கிண்டுங்க. எப்படி கீழ விழாம கிண்டுங்க. ஏதோ படகுல போடுற மாதிரி பண்றீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பரவாயில்ல, நல்லா பண்றீங்க. நல்ல கிண்டுறீங்க. அப்ப நான் தெரியணும். இல்ல மிக்சிங் தானே. ஓகே மேம். ஓகே. ஆஹா. நைஸ். ஆக்சுவலி என்ன விட பெட்டரா கிண்டுறீங்க. அப்படியே? ஆமா. அப்ப பாருங்க, நானும் நீட்டா மிக்ஸ் ஆகுது. எல்லாம் நல்லா நீட்டா. காம்படிஷன் ஒரு சேனல்ல போடுறேன். கண்டிப்பா. ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? எல்லாமே கம்ப்ளீட்டா மிக்ஸ். இல்ல இங்க கொஞ்சம் வெளிய இருக்கு. அதான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே மேம். லுக்ஸ் குட். நல்லா இருக்கு பார்க்க. பாத்துங்க. கடைசியா ஃபைனல் கார்னிஷ் பண்ணிடலாமா? ஏதாவது ஒரு செலிபிரிட்டி உங்ககிட்ட வந்து ஏதாவது ஃபீட்பேக், ஏதாவது கமெண்ட்ல வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆக்சுவலி குவைட் அ ஃபியூ செலிபிரிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹோம் குக்கிங் சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். குவைட் அ ஃபியூ செலிபிரிட்டிஸ் ஆர் ஃபாலோவிங். அவங்க மலாய்கா அரோரா அவங்க மெசேஜில் அமைச்சிருக்காங்க, ஹோம் குக்கிங் சேனலுக்கு அமைச்சிருக்காங்க. வெரி ஸ்வீட். 2-3 ரெசிபிஸ் ட்ரை பண்ணி அதுக்கு நல்லா இருக்கு சேனலுக்கே அமைச்சிருக்காங்க. ஸோ வெரி ஸ்வீட். ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணுறாங்க. எனக்கு பாப்புலர் செலிபிரிட்டிஸ் இப்போ ஞாபகம் வருது வந்து ஷில்பா ஷெட்டி, மலாய்கா அரோரா. அவங்க மெசேஜ் அனுப்பல, பட் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்க நம்ம சேனல்ல. ஷில்பா ஷெட்டி, மலாய்கா அரோரா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ். இப்போ ரீசெண்டா பார்த்தது வந்து அவர் துரந்தர் டைரக்டர், அவர் ஃபாலோ பண்றாரு. ஸோ அவங்க வீட்டுக்கு அவருக்கு தேவைப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. பட் எனக்கு இவங்களெல்லாம் கொஞ்சம் ரெகுலரா பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அது எனக்கே தெரியாது. சம்டைம்ஸ் அவர் தான் பார்த்து சொல்லுவாரே, பாருங்கலாம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க ஹோம் குக்கிங். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆஹான ஒரு பெருமை தான். பரவாயில்ல, நம்ம ரெசிபிஸ் எல்லாம் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுறாங்களா இல்லைனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்களா எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் இருக்குது, விசிபிலிட்டி இருக்குது. என்னோட ரெசிபிஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பிடிச்சாதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி. ஸோ அது மாதிரி. சரி, ஓகே மேம். ஃபைனல் ஃபைனலா மேம் இது முடிஞ்சிருச்சு. ஃபைனலா கார்னிஷிங்க்கு வெங்காயத்தாள் அழகுபடுத்துதல். எஸ், இது முக்கியம். நீங்க சைனீஸ், ஐ மீன் இண்டோ சைனீஸ், இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மஞ்சூரியன், கொத்தமல்லி வேணா போட்டுக்கலாம். பட் இப்போ இந்த வெங்காயத்தாள் இருக்குல்ல, அதுதான் வெங்காயத்தாள். இது இல்லைன்னா நீங்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா தாராளமா போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்ல வாசனை வருதா? மிக்ஸ் பண்ணிடுறீங்களா? Thank you. மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈஸி. இதான் ரொம்ப ஈஸி. இதுதான் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணும்போது வெளியில வந்துரும். நீங்க ஆக்சுவலி ஆரம்பத்துல அடிக்கும்போது என்ன இதெல்லாம் வச்சு நம்ம செஞ்சு சாப்பிறதுக்குள்ள போய் கடையிலே வாங்கி சாப்பிடலாம் அப்படி தோணுச்சு. பட் இதெல்லாம் ஆக்சுவலி எவ்வளவு நேரத்துல முடிஞ்சது? I think ஒரு 1/2 hour 10 minutes 15 minutesல முடிஞ்சிருச்சு. So it's very easy. நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா 15 minutesல முடிச்சிடலாம். நீங்க 15 மினிட்ஸ்ல முடிச்சிருவீங்க. நீங்களும் முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸி இது. அஃப்கோர்ஸ் ப்ரெப் ஒர்க் கொஞ்சம் இருக்கு. ரைஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்து வைக்கிறது அதெல்லாம் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து
கிளறுது அதாவது மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு 15 minutes தான். இப்போ எல்லார் வீட்லயுமே இந்த சமைக்க சோம்பேறித்தனம் பட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. பட் இப்பெல்லாம் உங்க கூட ட்ராவல் ஆகும்போது எனக்கே வந்து சமைக்கணும்னு தோணுது. இந்த மாதிரி எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கிறது? இன்ட்ரெஸ்ட் தான். இல்லை ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகிடும், நம்ம வெளியில் ரொம்ப சாப்பிட முடியாது. அது ஒரு மாதிரி போர் அடிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி அந்த பாத்திரங்கள் வரதா மேம், அது அதனால நிறைய பேருக்கு அது போர் தான். எனக்கு அப்படி என்ன மத்தவங்களுக்கு எப்படி பண்றது சொல்லுங்க. இப்போ நான் சமைச்சா வாஷ் பண்ணி தானே ஆகணும். ஓகே. இப்போ உங்களை மாதிரியான ஒரு பாத்திரத்தை எதுக்கு யூஸ் பண்ண தெரியும். இப்போ நம்ம எல்லாம் வந்து ஒன்னொன்னா எடுக்கிறது, இதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு எடுத்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு டேய் இதுக்கெல்லாம் இவ்வளவு தேவையே இல்லையடா, இதுக்கு ஒரு ஸ்பூனு அதுக்கு ஒரு ஸ்பூனு. அது கரெக்ட் தான். ஆக்சுவலி எங்க வீட்டுக்காரர் சமைப்பாரு. அவர் கிச்சனுக்கு வந்தாருன்னா ஃபுல் ஒரு 15 பாத்திரம் வெளியில இருக்கும். நான் சமைச்சு தானே உனக்கு சரி இல்லைங்க வேண்டாம் இது நான் கழுவணும் அதுக்கப்புறம் நானே அது 15 பண்ணுவேன். நான் தாங்க கழுவணும். இது கொண்டு அது கொண்டு எல்லாம் எடுப்பாரு. ஸோ அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது புதுசா ட்ரை பண்ண வா நம்ம பண்ணலாம் இன்ட்ரெஸ்டா பண்ணுவாரு. அப்புறம் சொல்லுவேன் பாத்திரத்தை பார்த்தோன்னா அவ்வளவுதான், ஐயோ முடிச்சுட்டு சரி நான் முடிச்சுட்டேன் நான் போறேன் அப்படியே போயிடுவாரு. டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவாரு. பாத்தியா என்ன மாதிரி உனக்கு பண்ண தெரியுமா பாரு நான் எப்படி பண்றேன் பாருன்னு பண்ணுவாரு. உங்க பார்வையில வந்து ஆண்கள் நல்லா சமைப்பாங்களா பெண்கள் நல்லா சமைக்கிறாங்களா? இல்ல அப்படி எல்லாம் இல்ல, எல்லாருமே நல்லா சமைக்கலாம். ஓகே. பட் ஆஃப் லேட் வந்து ஆண்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் குக்கிங்ல அவங்களுக்கு ஆஃப் லேட் நான் பார்த்ததுல யங்ஸ்டர்ஸும் சரி ஜென்ரலாக அவங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. முன்னாடிலாம் பெண்கள் தான் நிறைய பண்ணுவாங்க. பட் அந்த ட்ரெண்ட் இப்போ மாறிட்டு இருக்கு. பெண்கள் தான் சமைக்கணும் இல்லை, ஆண்களும் நல்ல இதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக அது விரும்பி சமைக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ தட் ட்ரெண்ட் நல்லா இருக்கு, அது பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் இட்ஸ் அ ஸ்கில். ஆண்கள் பெண்கள் இல்லைங்க, சமைக்கிறது வந்து ஒரு ஸ்கில். அது வந்து லைஃப்ல ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஸ்கில், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும்னா சர்வைவல் ஸ்கில் தான் அது. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடியா மேம்? ரெடி. ரொம்ப அட்வைஸ் பண்றேன். சரி ஓகே, நீங்க ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். we are done. ஓகே. சோ அடுத்து நம்ம வந்து சாப்பிட தான் போறோம். சோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே. சோ எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணணும்ல ராஜ்? எஸ் மேம். நீங்க தரலனா நானே எடுத்து சாப்பிடுறேன். மேம் செமையா இருக்கு. Thank you. டேஸ்ட் எல்லாம் பக்கவா இருக்கு. நீங்க ஏதோ குத்துமதிப்பா போற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃப்ளேவரிங் எல்லாம் கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு மேம். அதனால நான் எப்பவுமே ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் செய்யறது. ஏன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஃப்ளேவரிங் எல்லாம் கூட வந்துரும் கரெக்டா நம்ம ஒரு வாட்டி வீட்ல செஞ்சு பார்த்தோம்னா. பட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜமா சொல்லணும் மேம், நான் ஏன் போய் சொல்ல போறேன், ஊரே உங்களை பார்த்தா சமைச்சு. தேங்க்யூ ஸோ மச். பெண்களோட உழைப்பையும் எஃபோர்ட்ஸையும் வந்து பெருமைப்படுத்த கலாட்டா தவறுனதே இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப வருஷமாக உங்கள் கடின உழைப்பாலையும் சின்சியரிட்டினாலும் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேத்துக்கு நீங்கள் கொடுக்குற சமையல் சொல்லிக் கொடுக்குற சமையல் வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி கலாட்டா சார்பாக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நன்றி. கிச்சன் ஸ்டார் ஹோம் குக்கிங் தமிழ் மோஸ்ட் வெர்சடைல் ரெசிபி கிரியேட்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க. விஷிங் கலாட்டா அண்ட் தி என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய நல்ல ஷோஸாக பண்ணி இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Let's go holiday. Travel beyond boundaries.